பரிபாடல்லையும் சரி, திருமுருகாற்றுப்படையிலையும் சரி, முருகப்பெருமான் எப்படி தோன்றினார்னு கந்த புராணத்தில் குறிப்பிட்டிருக்கோ அதே பொருளை வைத்து தான் இந்த 2 இலக்கியத்திலையும் புலவர்கள் முருகப்பெருமான் தோற்றத்தை சிறப்பித்து பாடியிருக்காங்க. சிவபெருமானிடமிருந்து முருகப்பெருமான் தோன்றியதை அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. பரிபாடலில் வர பாட்டு இது. ஆதி அந்தணன் அறிந்து பறிகொழுவ அப்படின்னு சிவபெருமான் முப்புறங்களை எரித்த வீர செயலை சிறப்பித்து பாடியிருக்கிறாரு. அடுத்த வரிகளில் உமையோடு புணர்ந்த காம வதுவையுள் அப்படின்னு பாடியிருக்கார். அதுக்கான அர்த்தம் சிவபெருமான் உமையம்மையோடு சேர்ந்து அன்பாக வாழ்ந்த திருமண வாழ்க்கையை குறிப்பிட்டிருக்கிறாங்க. வதுவையுள் அப்படின்னா திருமண வாழ்க்கைன்னு அர்த்தம். காமம் அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தம். ஆனால் சில பேர் இந்த வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான பொருளை தந்துட்டு இருக்காங்க இந்த வரிகளுக்கு. அடுத்த வரிகளில் அமையா புணர்ச்சி அமைய அப்படின்னு பாடியிருக்காங்க. இதற்கான அர்த்தம் பர்வதராஜனிடம் மகளாக வளர்ந்த பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள தவம் இருந்தாங்க. தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் சேர்த்து வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்தாங்க. இதை தான் சேர முடியாமல் இருந்தவங்க சேர்ந்து இருக்கீங்க இப்போவாது அப்படின்னு சொல்லுவதை தான் அமையா புணர்ச்சி அமைய அப்படின்னு பாடியிருக்கிறாரு. அடுத்ததா இமையா நாட்டத்து ஒரு வரம் கொண்டுன்னு தேவேந்திரன் சிவபெருமானிடம் வரம் கேட்க சிவபெருமான் தான் முன் அளித்த வரம் எப்பவுமே பொய்க்காது, கண்டிப்பாக நடக்கும் என்பதை தான் நீத்தது அரிதென மாற்றான் வாய்மைன்னு புலவர் புகழ்ந்து பாடியிருக்காரு. தேவேந்திரனுக்கு தான் கொடுத்த வரத்திற்காக எரிகடன்றான கோடாரி கொண்டவன் தன் உருவு திருத்திட்டான் உலகேழும் அருள அப்படின்னா எரிகணன்று எரிகின்ற கனல் போல இருக்கின்ற கோடாரி கொண்ட சிவபெருமான் தன் உருவத்தை மாற்றி அருளினார். இதுதான் இந்திரன் கேட்ட வரமே. சிவபெருமானை போலவே ஒரு மகனை தர வேண்டும் அப்படின்றது தான் இந்திரனுடைய வரம். இதை தான் சிவபெருமானை முருகரா வந்து தோன்றினார் இந்த உலகு ஏழும் அருளன்னு புலவர் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாரு. ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ அழகான பாடலை எவ்வளோ மோசமாக பொருள் தர முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக அதோ இந்த ஜென்மெல்லாம் பொருள் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அறிவீனமாக இருக்கிறவங்களால தான் இந்த அளவுக்கு பொருளெல்லாம் தர முடியும். இதில் தமிழ்னு மாரடிக்கிறாங்க. தமிழை ஒழுங்காகவே படிக்க தெரில, தமிழை புரிஞ்சிக்கவும் தெரில. ஆனால் இதையும் கேட்டு நம்ம மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க. இதற்கான காரணம் நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய வரலாறு, உண்மையான தமிழ் என்னன்னு யாருமே படிக்கிறதில்ல. யாரோ இந்த மாதிரி சிலதுங்க சொல்லிச்சுங்கன்னு இவங்க சொல்கிறத நம்பிட்டு அப்படியே ஏற்றிட்டுருக்கோம். இதெல்லாம் முற்றிலுமே தவறானது. படிங்க, போய் தமிழை தெளிவாக படிங்க.